இந்த பேசிக் பேராமீட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஷேர்ஸ் வாங்குறதுக்கு உகந்ததா இல்லையா அப்படின்றத சொல்லிடும். இப்போ ஒரு ஷேர்ஸை நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஷேர்ஸ் வந்து ஓவர் வேல்யூடாக இருக்கா இல்லை அண்டர் வேல்யூடாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு பிபி ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த பிபி ரேஷியோன்றது புக் வேல்யூ, என்ன சொல்கிறது, மார்க்கெட் ப்ரைஸ் ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் டிவைடட் பை புக் வேல்யூ. ஸோ அது எத்தனை பர்சன்டேஜ் இருக்கலாம், ஐ மீன் அந்த நம்பர் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா ஒரு 2 to 2.5 இருந்தால் ஓகே. அதாவது உண்மையான விலையை விட ஒரு 2 மடங்கு அல்லது 2.5 மடங்கு இருந்தால் வாங்குறதுக்கு தகுந்த ஒரு பங்காக நம்ம எடுத்துக்கலாம். இதுவே தானே ஓவர் வேல்யூனா ஒரு 4, 5 அப்படின்ற மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த சைடே போகக்கூடாது. எத்தனை பேர் நேற்று அதானி ஷேர்ஸ் விழுந்ததை பார்த்தீங்க? நேற்று அதானி ஷேர்ஸ் வந்து கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்டேஜ் விழுந்தது தெரியுங்களா? 21% சார். 21 7 to 11% ஃபாலிங் சார். இல்ல 7 to 11 அப்படின்றது ஓவரால் ஷேர்ஸ், அதாவது நிஃப்டியோட ஃபாலிங்ஸை வேணா அப்படி சொல்லிக்கலாம். ஆனா அதானி விழுந்தது பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல இருக்க நண்பர் சொன்னது மாதிரி 20% மேலே தான் விழுந்தது. 20% விழுக வேண்டிய அவசியம் என்ன? ஒரு ஷேர்ஸ் வந்து நல்ல ஷேர்ஸாக இருந்தால், ஓவர் வேல்யூடாக இல்லாமல் இருந்தால் அந்த அளவுக்கு விழுக வேண்டிய அவசியமே கிடையாது. ஈவன் அந்த நிறுவனத்தின் மீது என்ன சொல்றது, ஒரு ஸ்கேம் அலிகேஷன்ஸ் இருந்தால் கூட விழுக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது எந்த அளவுக்கு விழுந்திருக்கு அப்படின்னா 20% ஒரு நாளெல்லாம் விழுகவே விழுகாது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு 5% விழுகலாம். அதுக்கப்புறமாவே லோவர் சர்க்கியூட்னு ஒன்று வச்சுருப்பான். 5% ஏறலாம். அங்கேயும் வந்து ஒரு அப்பர் சர்க்கியூட்னு ஒன்று வச்சுருப்பான். இது இப்படி நடக்குது அப்படின்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து இல்லாட்டினா என்ன சொல்கிறது, போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்னால் 50 லட்சத்துக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, அப்புறம் பெரிய ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே டொமஸ்டிக்காக இருக்கட்டும், அதாவது இந்தியாவில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அல்லது வெளிநாட்டில் இருக்கிற எஃபிஐ போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ், இவங்க எல்லாருமே அவங்களுக்கு இந்த என்ன சொல்கிறது அப்பர் சர்க்கியூட் லோவர் சர்க்கியூட்லாம் கிடையாது. எடுத்தா அதே மாதிரி, ஏன்னா அவங்களுக்கு அது ரிஸ்க்கு இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, நினச்சா எத்தனை பர்சன்டேஜ் போகணுமோ அப்படி அந்த அளவுக்கு போவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா டக்குன்னு விழுகும். அந்த ஷேர்ஸ் வந்து நேற்று பார்த்தீங்கன்னா 20% விழுந்துச்சு. அதோட எனக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும், நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குது. அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஐ மீன் என்னென்னா இந்த பிவி ரேஷியோஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த அதானிக்கு குரூப்புக்கு பிவி ரேஷியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 5, 6, 7 ஆவரேஜாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 4க்கு மேலே தான் இருக்கும். மினிமம் 3 இருக்கும். அந்த அளவுக்கு ஓவர் வேல்யூடான ஷேர்ஸாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது அசந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தர்ப்பம் சரியில்லாத ஒரு காலகட்டம், அதாவது திடீர்னு மார்க்கெட்டே எதனா ஒட்டுமொத்த மார்க்கெட்டுக்கே எதனா இம்பேக்டான நியூஸ் எல்லாம் வரும்போது டக்குன்னு விழுந்துடும். ஸோ அப்போ வந்து அடிப்படை இங்கே வந்து நம்ம போயிட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இது வந்து அடிப்படை பகுப்பாய்விலே தானே ஒரு பேஸ் வந்து இல்லாமல் ஓவர் வேல்யூடாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து ரிஸ்கான ஷேர்ஸ் தான். ஸோ அப்போ இங்கே எப்படி பண்ணலாம்னா, இந்த மாதிரியான ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை விட ட்ரேடிங் பண்ணுறது ரொம்ப புத்திசாலித்தனம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அன்னைக்கே தானே இந்த விஷயத்தை
பற்றி நான் சொன்னேன். அதாவது இந்த ஷேர்ஸை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஷார்ட் செல்லிங் போகிறவங்களுக்கு உகந்த ஷேர்ஸாக நினைக்கணும். அதாவது ஓவர் வேல்யூடாக இருக்கிற நிறுவனங்கள், அவங்களுக்கும் அந்த சூழ்நிலை சந்தர்ப்பம் சரியில்லாத ஒரு நேரம் இருக்கும், ஒட்டுமொத்த மார்க்கெட்டே பாதிக்கிற மாதிரியான ஒரு நியூஸோ இல்லை அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி பாதிக்கிற மாதிரியான ஒரு நியூஸோ வரும்போது இந்த மாதிரியான ஓவர் வேல்யூடு ஷேர்ஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செல்லிங் போகலாம். ஷார்ட் செல்லிங் சொல்லுவாங்க. ஸோ அந்த செல்லிங் போகலாம். செல்லிங் போகிறதுனால என்ன பலன்? நம்ம என்ன பண்ணோம், நம்ம என்ன பெட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா, ஆப்ஷன்ஸில் இது வந்து இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெட் கட்டுறோம். ஃபியூச்சர்ஸில் என்ன பண்ணுறோம், இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நண்பர்களே கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ப்ளீஸ் மியூட் பண்ணுங்க. விவேக் சார் கொஞ்சம் மியூட் பண்ணுறீங்களா? ஓகே. ஸோ அதுதான் நேற்று மார்க்கெட் நமக்கு சொல்லி கொடுத்த விஷயம் என்ன. இன்று மார்க்கெட் திரும்ப மேலே வந்திருக்கு. ஸோ இது நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, நல்ல ஷேர்ஸில் நாம் லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுவே தானே ஓவர் வேல்யூடான ஷேர்ஸில் ஷார்ட்ஸ் போய் ப்ராஃபிட் பார்க்கலாம். இன்னைக்கு அது எப்படி பார்க்கறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் டெக்னிக்கல் அனாலிசிஸில். ஓகேங்களா? ஸோ வேற என்ன நம்ம டெக்னிக்கல் இது ஃபண்டமெண்டல்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ஒரு நம்ம வாங்குற அந்த ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஷேர்ஸோட ஃபினான்சியல்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த ஃபினான்சியல்ஸ் என்ன சொல்லும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஷேர்ஸோட விலை எந்த அளவுக்கு முன்ன பின்ன போகும் அப்படின்றதுக்கான என்ன சொல்றது, அந்த அடிப்படை நம்பர். ஸோ இது வந்து லாஸ்ட் குவார்ட்டர்ல இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இந்த குவார்ட்டர்ல இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த எதிர்காலத்தை கணிக்கிறதுக்கான நம்பர் வந்து அந்த ஃபினான்சியல்ஸ்ல தான் இருக்கு. நாம எதுல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, எதிர்காலத்துல இது வந்து எனக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்றோம். ஸோ அதனாலதான் என்னவோ என்ன சொல்றது, இந்த கான்ட்ராக்டுக்கு பேரு, அதாவது லாங் டேர்மா இல்லாம ஒரு ஷார்ட் டேர்மா இன்வெஸ்ட் பண்ற முதலீடுகளுக்கு ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதுக்காக அடிப்படை பகுப்பாய்வு எல்லாம் பார்த்தாச்சு. இப்ப நமக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நாம பார்க்க வேண்டியது இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். உங்கள சில பேருக்கு வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக நான் இன்னொரு தடவை நான் சொல்றேன். ஃபியூச்சர்ஸ் அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ரெண்டு விதமான கான்ட்ராக்ட். நீண்ட கால முதலீட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு பொருளை அதாவது ஒரு ஷேர்ஸை நம்ம வாங்கி அது நல்ல விலைக்கு வரும்போது அதை நம்ம வித்துருவோம். இப்போ ஒரு நிலத்தை வாங்குறோம், அது நல்ல விலைக்கு வரும்போது நம்ம வித்துடுறோம். ஸோ இது வந்து நீண்ட கால முதலீடு நம்ம எடுத்துக்கலாம். இதுவே தானே ஒரு கான்ட்ராக்ட், குத்தகைக்கு எடுக்கிறோம். ஒரு தென்னந்தோப்பு நம்ம குத்தகைக்கு எடுக்கிறோம். அந்த தென்னந்தோப்புல விளையிற அந்த தேங்காய் எல்லாமே அந்த ஒரு வருஷத்துக்கு நம்ம குத்தகைக்கு எடுத்திருந்தோம்னா அதை நம்ம அதை பறித்து நம்ம விற்றுக்கலாம். அந்த தென்னந்தோப்பில் வேற ஏதோ நம்ம வந்து ஒரு தொழில் ஊடு பயிராக நம்ம விவசாயம் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அங்கே எந்த கேள்வியும் கிடையாது. ஓகேங்களா? ஆனால் அது ஒரு வேளை நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அந்த தென்னந்தோப்பு ரிட்டர்ன்ஸ் கொண்டு வரலன்னா அந்த நட்டம் நமக்கு தான். கான்ட்ராக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஒரு வருஷ பீரியடுக்குள்ள
நீ இந்த தென்னந்தோப்பை பயன்படுத்திக்க, இதுக்கு மொத்தமா எனக்கு தேவையான காசை முன்கூட்டியே கொடுத்துரு. ஸோ என்ன சொல்றது, இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சோடனே நீ வந்து கிளம்பிடணும், அவ்வளோதான். இந்த கான்ட்ராக்டுக்குள்ள இதுல என்ன விளையுதோ அது உனக்கு அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லைங்களா? ஸோ இந்த இப்போ தென்னந்தோப்பு அப்படின்னு சொல்லும் போதே அது வந்து ஒரு தென்னை மரத்தை நம்ம இங்க வந்து கான்ட்ராக்டுக்கு எடுக்கல, ஒரு என்ன சொல்றது, ஒரு தோப்பையே தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்து ஒரு பர்டிகுலர் ஷேர்ஸை நம்ம வந்து கான்ட்ராக்டில் வாங்கவோ விற்கவோ எல்லாம் முடியாது. ஒரு லாட் இருக்கும், அந்த லாட்டை யார் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அது எப்படி டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப ஹை வேல்யூவாக இருக்கிற ஷேர்ஸை வந்து லாட்டோட சைஸ் வந்து கம்மியாக வச்சுருப்பாங்க. ரொம்ப லோ வேல்யூவாக இருக்கிற ஷேர்ஸுக்கான லாட் சைஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஷேர்ஸாக இருந்ததுன்னா லாட் சைஸ் வந்து 20 தான் இருக்கும். ஸோ 5000 × 20 எவ்வளவு, 1,00,000 ரூபாய் இருக்கும் அப்படி வச்சுக்கோமா. இதுவே தானா ஒரு ஷேர் வந்து என்ன சொல்றது, 20 ரூபா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோம், 20 ரூபா அப்படின்னு வச்சுக்கோம். அதாவது இப்போ வோடாஃபோன் இருக்கு, வோடாஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா 20 ரூபால தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த 20 ரூபா மதிப்புள்ள ஒரு ஷேர்ஸ் வந்து லாட் சைஸ் வந்து பெருசாக இருக்கும், 5000 ரூபான்னு வைப்பாங்க. அப்போ 20 × 5000 அங்கேயும் 1,00,000 ரூபாய். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிள் கணக்கு. ஒரு கான்ட்ராக்டை வாங்குறதுக்கு ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ அப்படின்றது இருக்கு. அதை யார் டிசைட் பண்ணுறாங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் டிசைட் பண்ணுறாங்க. அதுக்குள்ள இந்த லாட்டை இவங்க டிசைட் பண்ணுறாங்க. அதாவது அந்த பர்டிகுலர் ஷேர்ஸோட விலையை பொறுத்து கூடவோ குறையவோ வைக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு லாட் வாங்குறீங்க, அந்த லாட் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூச்சர்ஸுக்கு இதுதான் உண்மையிலே நல்ல நேரம் அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு 7-8% ஒரு 1 வீக் ஃபால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விழுந்திருக்கு. ஸோ இது இப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக மேலே ஏறிக்கிட்டு இருக்கு இந்த மொமெண்ட்டில். ஸோ இப்போது நீங்கள் உங்களுக்கு தெரியுது இது திரும்ப வந்து மேலே வந்துடும். எந்த அளவுக்கு மேலே வந்துடும்னா பழைய ரேஞ்சை நம்ம தொடும் அப்படின்றது நமக்கு தெரியுது. எப்படி அப்படின்னா கிட்டத்தட்ட இது வந்து என்ன சொல்றது, அந்த பழைய ரேஞ்சுன்றது என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டில் வந்து 23,300 அப்படின்ற அளவுக்கு போச்சு. இப்போ எவ்வளோ போய்கிட்டு இருக்கு, 22,000 சில்லறையில ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு 1100 பாயிண்ட்டுக்கு மேலே கீழே விழுந்துட்டு, ஐ மீன் நேத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1800 பாயிண்ட் விழுந்துச்சு. ஸோ 800 பாயிண்ட்டுக்கு மேலே விழுந்துட்டு கிட்டத்தட்ட 2000 பாயிண்ட்டு தொட்டுட்டு திரும்ப அப்படியே மேலே வந்துச்சு இல்லையா. ஸோ அப்படி மேலே வருது. அப்போ உங்களுக்கு தெரியுது திரும்ப ஷேர்ஸ் எல்லாம் பவுன்ஸ் பேக் ஆகும், ஏன்னா அதோட ஒரிஜினல் விலையே நல்ல விலை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. ஹெச்டிஎஃப்சியவே நம்ம எடுத்துக்கோமே. ஹெச்டிஎஃப்சி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஏன் போன மீட்டிங் நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 1580களில் ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 1400 ஓடுது. இப்போ வந்து 1400 ஓடுற இந்த ஹெச்டிஎஃப்சி திரும்ப 1520 இன்னும் ஒரு என்ன சொல்றது, ஒரு மாசத்துக்குள்ள, இந்த மாசத்துக்குள்ள மேலே ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. இப்போ நம்ம மார்க்கெட்டில் என்ட்ரி கொடுக்கலாம், ஃபியூச்சர்ஸில் என்ட்ரி கொடுக்கலாம். நீங்கள் ஃபியூச்சர்ஸில் ஒரு ஹெச்டிஎஃப்சி ஷேர்ஸை வந்து ஒரு 100 ஷேர்ஸை வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும், கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது 1.5 லட்ச ரூபா தேவைப்படும். அப்படி தானே? ஏன்னா பாருங்கள், ஒரு ஷேர்ஸோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 1470 ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா 100 ஷேர்ஸு 1,47,000 சொல்கிறேன். ஸோ அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன் 1.5 லட்ச ரூபா ஆகும் 100 ஷேர்ஸுக்கு. இதே நீங்கள் ஃபியூச்சர்ஸில் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு எவ்வளோ தேவைப்படும் தெரியுங்களா? ஒரு 15,000. எவ்வளவு? 10 மடங்குல ஒரு மடங்கு, என்ன சொல்கிறது,
நீங்கள் வந்து 1.5 லட்சம் செலவு பண்ண வேண்டிய இடத்துல வெறும் 15,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அந்த கான்ட்ராக்டை நீங்கள் எடுக்கலாம். ஸோ அந்த கான்ட்ராக்டை நீங்கள் வாங்குறீங்க, நீங்கள் நினச்ச மாதிரியே தானே 1470 ஓடிக்கிட்டு இருக்குது. 1570 அப்படியே வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. ஒரு 100 பாயிண்ட் இங்கேருந்து மேலே வந்துருச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்கும்? ஒரு 100 பாயிண்ட் கிடைக்குது அப்படின்னா 10,000 ரூபாய் கிடைக்கும். 10,000 ரூபாய் எத்தனை நாளில் கிடைக்கும்? வெறும் ஒரு 10 நாளில். எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டில்? வெறும் ஒரு 15,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிடைச்சிருதா? ஸோ இதுதாங்க ஃபியூச்சர்ஸ். ஸோ அப்போ நம்ம வாங்குறது என்ன? கான்ட்ராக்ட். இதே நீங்கள் வந்து இப்படி ரிவர்ஸாக திங்க் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ என்டிஏ கவர்மெண்ட் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திடீர்னு ஒரு ரிப்போர்ட் வருது, அதாவது சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் அப்படியே தானே கூட்டணி மாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருதுன்னு வச்சுக்கோ. இப்போ வந்து மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி மாறுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாறும். ரியாக்ட் பண்ணுமா? ரியாக்ட் பண்ணும். ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறது? நம்ம செல் போகலாம். ஸோ செல் போகிறது அப்படின்றது கொஞ்சம் இருங்க, இந்த நெட்வொர்க்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம செல் போகலாம். செல் போனால் என்ன நடக்கும்? அதே தான். இப்போ வந்து மார்க்கெட்டு கீழே விழுக போகுது. இதே ஹெச்டிஎஃப்சியவே நான் திரும்ப எடுத்துக்கிறேன். இப்போ ஹெச்டிஎஃப்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1550 ஓடிக்கிட்டு இருக்கு. திரும்ப வந்து மார்க்கெட் வந்து கவர்மெண்ட்டு என்ன சொல்கிறது கை மாறுது அப்படின்னும் போது மார்க்கெட் விழுகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக விழுகும். அப்படி விழுகும்போது ஒரு 100 பாயிண்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அந்த சமயத்தில் என்ன பண்ணுறது? செல் கான்ட்ராக்டில் போகணும். செல் போகும்போது 1550 நம்ம செல் பண்ணுறோம். கீழே 1450 வருதா? நமக்கு ஒரு 100 பாயிண்ட் எய்ம் பண்ணுறீங்க. அந்த 100 பாயிண்ட்டை உங்களுக்கு வந்தோன்னே வந்துடுறீங்க, முடிஞ்சு. இப்போ என்ன இருக்கும்? கீழே என்ன மாதிரி கணக்காயிடுது அப்படின்னா கீழே அதாவது 1450 வாங்கி 1550 விற்ற மாதிரி ஆயிடுது. ஏன்னா மேலே செல்லு, கீழே பை. அப்போ அந்த இடத்துல ஒரு 10,000 ரூபாய். இந்த எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு? ஒரு 15,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட். இன்னொன்று ஃபியூச்சர்ஸ்ன்றது ஒன்றுமே கிடையாது. ஒரு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஆட்டோ நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் கேபிட்டலைசேஷன் உள்ள நிறுவனங்களை ஒரு குரூப்புக்குள்ள தள்ளுறது. நீங்கள் ஏன்னா அதில் தென்னை மரம் மட்டும்தான் இருக்கும். இதே தானா இன்னொரு தோப்பு இருக்கு, அந்த தோப்புல வந்து எல்லாமே இருக்கும். அதாவது தென்னை, வாழை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முக்கியமான பயிரும் இருக்கிற ஒரு 25 ஏக்கர் உள்ள ஒரு இது கிடைக்குது. பண்ணை, நீங்கள் பண்ணைன்னு எடுத்துக்கோங்க. அந்த பண்ணையில் எல்லாமே இருக்கு. ஸோ அப்போ அது இதே கான்ட்ராக்ட் தான். அதில் வந்து தென்னையில் வர்றது வரும், மாம்பழத்துலேருந்து வர்றது வரும், எல்லாமே அதுக்கு ஒரு ஆவரேஜ் நம்பர் இருக்கும்ல. அந்த ஆவரேஜ் நம்பரை தான் அவங்க வந்து அந்த இண்டெக்ஸ் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இண்டெக்ஸ் பாயிண்ட் இருக்குல்ல, இப்போ நிஃப்டி 50 இருக்கு, இன்னைக்கு 22,200 இந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த நிஃப்டி மேலே ஏறும்ட்டு நமக்கு இப்போ தெரியுது. ஏன்னா திரும்ப கவர்மெண்ட் கொஞ்சம் என்ன சொல்றது, என்டிஏ கவர்மெண்ட் தான் வரும் அப்படின்ட்டு பேசிக்கிறாங்க. இதில் ஆட்சி மாற்றத்துக்கு எந்த நடுவில் என்ன சொல்றது அறிகுறியும் தெரியல. அதாவது காங்கிரஸ் சைடு போகும் இல்லை வேற கவர்மெண்ட் மாறும் அப்படின்றதுக்கு எந்த அறிகுறியும் தெரியல. ஸோ ஒரு மாதிரி அமைதியாக இருக்கு. பாலிடிக்ஸில் ஒரு தெளிவு இல்லாட்டினா கூட அமைதி இருக்கு. ஸோ இங்கே மார்க்கெட் எப்படி நினைக்கும் அப்படின்னா, சரி நினைச்சதெல்லாம் அப்படியே நல்லபடியாகவே நடக்கும்,
அதாவது கூட்டணி மாற மாட்டாங்க, இது வந்து திரும்ப வந்து என்டிஏ கவர்மெண்ட் தான் ஃபார்ம் பண்ணுவாங்க, அவங்களுடைய பாலிசிஸ் எதுவுமே மாறாது, கார்பரேட் என்ன சொல்றது டேக்ஸ் எல்லாமே வந்து குறைக்க மாட்டாங்க, கார்பரேட்டுக்கு ஃபேவரபிளாகவே இருப்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக மேலே போகும் அப்படின்ட்டு மார்க்கெட்டு தானாக முடிவு பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும். ஏன்னா நல்ல ப்ரைஸ் கீழே விழுந்து கிடக்கு, ஒரு 1500 பாயிண்ட் விழுந்து கிடக்கிறதுனால ஒரு நல்ல எக்கானமிக்குள்ள எல்லாருமே ஃபண்டை வந்து உள்ள வந்து கொட்டுறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி வந்து கொட்டிக்கணும் போது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஆசை தான் இங்கே வந்து மார்க்கெட்டை மேலே தள்ளிட்டு போகுது. இப்போ இந்த நிஃப்டியில் வந்து ஒரு 500 பாயிண்ட் மேலே ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் 2 நாளையில். 500 பாயிண்ட்ன்றது நல்ல நம்பர். இந்த 500 பாயிண்ட் ஏறும்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு லாட்டுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 25,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். இந்த 25,000 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பாயிண்ட் ஏறுச்சுன்னா அந்த லாட்டோட நம்பர் எவ்வளவு? ஒரு என்ன சொல்கிறது 25ன்னு வச்சுக்கோம். ஸோ அப்போ ஒரு பாயிண்ட் ஏறுச்சுன்னா 25, 100 பாயிண்ட் ஏறுச்சுன்னா கிட்டத்தட்ட 2500. இதுவே தானே ஒரு 500 பாயிண்ட் ஏறும்போது ஒரு 12,500 கிடைக்குது. ஸோ இதுதான் ப்ராஃபிட். அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதில் பாதி அமௌண்ட்டு வித்தின் 1 or 2 டேஸில் கிடைச்சிருது இண்டெக்ஸ்லையும். ஸோ நீங்கள் தென்னந்தோப்பு வாங்குறீங்களா இல்லை பண்ணை வாங்குறீங்களா அப்படின்றது விஷயம் இல்லை. எந்த இடத்துல மார்க்கெட் மேலே ஏறுதா இல்லை கீழே இறங்குதா அப்படின்ட்டு முடிவு பண்ணுறோம், என்ன சொல்கிறது ஃப்யூச்சரை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறோம் அப்படின்றத வச்சு தான் உங்களுடைய முதலீடு பெருகும். இங்கே வந்து முதலீடுன்னு கூட சொல்லக்கூடாது, உங்களுடைய ட்ரேடிங், உங்களுடைய ஆமாம் கை காசு நீங்கள் போட்டிருப்பீங்கல்ல அந்த கேபிட்டல் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன் முதலீடு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா, முதலீடுனா வளர்றதுக்கு விடணும். ஸோ லாங் டேர்மாக நம்ம பணத்தை கொட்டுறதுக்கு மட்டும்தான் நான் வந்து முதலீடுன்னு சொல்லுவேன். ஷார்ட் டேர்மாக நீங்கள் என்ன சொல்கிறது அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லலாம். லாங் டேர்மாக பண்ணுறது, ஷார்ட் டேர்மாக பண்ணுறது வந்து ஒரு கேபிட்டல் அப்படின்னு சொல்லிக்கோங்க. ஏன்னா கேபிட்டல் அமௌண்ட் ஃபார் என்ன சொல்கிறது ஒரு ட்ரேடிங்னா வர்த்தகம். தமிழில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் முதலீடு, கேபிட்டலுக்கும் முதலீடு. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் வேற, கேபிட்டல் வேற. ஸோ அதுதான் இங்கே பிரச்சனை. நம்ம வந்து இங்கிலீஷையே தானே இந்த இடத்துல கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ட்ரேடிங்கில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கேபிட்டலில் தான் இறக்குறோம். நம்மளுடைய கேபிட்டலில் ட்ரேடிங் கேபிட்டல்னு வச்சுக்கோங்க, அந்த கேபிட்டலில் இறக்கி அது ஒரு ரிட்டர்ன்ஸ் கொண்டு வருதா அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கல இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே லட்டு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது 10,000 போட்டால் ஒரு 8,000 5,000 கொண்டு வந்து கொடுக்கும், 15,000 போட்டால் ஒரு 10,000 கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்மோஸ்ட் நீங்கள் எவ்வளவு இறக்குறீங்களோ அதில் பாதி காசோ இல்லை முக்கால்வாசியோ கொண்டு வந்து கொடுக்கும். அதிகபட்சமாக போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆகும். அது ரொம்ப ரேர். ஓகேங்களா? இது வந்து ஃபியூச்சர்ஸ். ஆப்ஷன்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஆப்ஷன்ஸ்ன்றது டிப்பிக்கலாக பந்தயம் கட்டுறது தான். ஸோ அந்த பந்தயன்றது லிமிட்டே கிடையாது. பந்தயத்தில் என்ன சொல்கிறது எல்லா வகையான ப்ரைஸ் மணியும் ஓடும். வசதிக்கு தக்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் 50 பைசா ஏன் 20 பைசாவில் இருந்தே கூட பந்தயம் கட்டலாம். இது வந்து மேலே போகும், இது கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஆப்ஷன் கான்ட்ராக்டு கிடைக்கும். அந்த ஆப்ஷன் கான்ட்ராக்டில் நீங்கள் 20 பைசானா 20 பைசா வந்து நீங்கள் பண்ண போகிறதில்ல. 20ன்றது ஒரு யூனிட்டோட ப்ரைஸு.
அங்கேயும் லாட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த லாட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 5000 இல்லாட்டினா என்ன சொல்றது 1000 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆப்ஷன்ஸுக்கும் ஒரு ஒரு லாட் இருக்கும். அப்போ உங்கள் கையில் 20 பைசா இருக்கிற ஒரு ஆப்ஷன் கான்ட்ராக்டை எடுத்தால் கூட உங்கள் கையில் எப்படி இருக்கணும், ஒரு 2000 இருக்கணும். இருந்தால் தான் ஒரு 1000 ரூபாய்க்கு அந்த கான்ட்ராக்டை நீங்கள் வாங்க முடியும். அந்த 1000 ரூபாய்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இந்த 20 பைசான்றது இருக்கிறது நீங்கள் நினச்ச மாதிரியே குதிரை ஓடுது. எப்படி ஓடுது? மார்க்கெட்டுன்ற குதிரை மேலே அப்படியே தானே ஏறுதுன்னு வச்சுக்கோ. ஏன்னா நீங்கள் கட்டியிருக்க கான்ட்ராக்ட் வந்து மேலே ஏறும்னு சொல்லிட்டு அதுலேயுமே ரொம்ப கம்மியான விலையில் இருக்கிற ஆப்ஷன் கான்ட்ராக்டில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அது அன்எக்ஸ்பெக்டடாக அந்த குதிரை அந்த டைரக்ஷனை நோக்கி அப்படியே போகும்போது நீங்கள் சொல்கிற அந்த ப்ரைஸ் இருக்குல்ல, அந்த ப்ரைஸுக்கு பக்கத்தில் மார்க்கெட்டோட ப்ரைஸ் வர 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 உங்களுடைய பந்தய காசுன்னு இருக்குல்ல, அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த ப்ரீமியம் அமௌண்ட் அப்படியே கூடிக்கிட்டே போகும். 20 பைசான்றது அப்படியே தானே 50 பைசா, 1 ரூபா, 2 ரூபா, 3 ரூபா, 4 ரூபா, 5 ரூபான்ட்டு அப்படியே கூடிக்கிட்டே போகும். 20 ரூபா, 200 ரூபா கூட போகும். அப்போது ஒரு ஆள் வந்து 20 பைசாவில் ஒரு லாட் வாங்கி ஒரு 1000 ரூபா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு விட்டுட்டான். அவன் நினச்ச மாதிரியே தானே வளருது. எந்த அளவுக்கு? 200 ரூபாய்க்கு தொடுது. அப்போ கிட்டத்தட்ட 1000 மடங்கு அந்த அளவுக்கு ப்ராஃபிட். அப்படின்னா எவ்வளவு? கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே. ஆமாம், 10 லட்சம் ரூபாய். ஏன்னா 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 1000 மடங்கு வளருதுல. 10 மடங்கு வழங்கினாலே 10,000 ரூபாய், 100 மடங்கு வழங்கினாலே 1 லட்சம் ரூபாய். 2 ரூபா 20 பைசாவுக்கு போட்டு 200 ரூபாய்க்கு போகும்போது கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபா கூட தொடும். ஆனால் இது நம்ம எல்லா சமயத்திலையும் இது வந்து நமக்கு கிடைக்குமா, இந்த மாதிரி அமையுமா அப்படின்னு கேட்டால் அமையாது. ஆனால் நம்ம மார்க்கெட்டை கவனமாக பார்த்துக்கிட்டே இருந்தால் இதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. அதனால தான் பல பேர், அதாவது மார்க்கெட்டில் மிக அளவில் என்ன சொல்கிறது வர்த்தகம் நடைபெறுவது எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன்ஸில் தான் வர்த்தகம் அதிகமாக நடைபெறுகிறது. இந்த புரோக்கரேஜ் கம்பெனிஸ் இருக்காங்கல்ல, ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸு, நம்ம வந்து மைத்ரா, இது மாதிரி இன்னும் நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கம்பெனிகள் அத்தனை கம்பெனிகளும் இவங்க எதில் வந்து ப்ராஃபிட் பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டால் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிடையாது. ஏன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது நான் இன்றைக்கி வாங்குவேன், எனக்கு இன்றைக்கி 20 ரூபாய்க்கு ஒரு ப்ரோக்கரேஜ் கமிஷன் கொடுப்பேன், ஒரு வருஷம் கழித்து நான் அதை விற்பேன், அப்போ ஒரு 20 ரூபாய்க்கு ப்ரோக்கரேஜ் கமிஷன் கொடுப்பேன். ஸோ எனக்கு மொத்தமாகவே அந்த ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட் கம்பெனிக்கு ஒரு வருஷத்துக்கு நான் 40 ரூபா தான் கொடுக்குறேன். ஆனால் ஆப்ஷன் கான்ட்ராக்ட் அப்படி கிடையாது. ஃபியூச்சர்ஸ் வந்து ஒரு 3 மாதம் நாம் டைம் எடுத்துக்கலாம் அதிகபட்சம். ஏன்னா கான்ட்ராக்டோட டைம் பீரியட் பார்த்திங்கன்னா 3 மாதம் வரைக்கும் இருக்குது அதிகபட்சம். ஸோ அதுலேயும் நல்ல காசு இருக்குது ப்ரோக்கரேஜ் கம்பெனிக்கு. இதுவே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பந்தயம், ஒரு வாரம் தான் பந்தயம். அப்போ அந்த பந்தயத்துக்கு என்ன சொல்கிறது, காலையில் வாங்கி சாயந்தரம் விற்கிறது, இப்போ வாங்கி 1 மணி நேரம் கழித்து விற்கிறது, இப்படியெல்லாம் நடக்கும். ஸோ அதில் தான் வந்து மக்கள் குமிஞ்சு கிடப்பாங்க. அப்போ அதில் காசு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக புழங்கும். அப்போ அந்த குயிக்காக டிரான்சாக்ஷன், ஒரு பைக்கு ஒரு செல்லுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் இதை என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் நாம் வந்து இதில் கலந்துக்கிறதுல தப்பே கிடையாது. ஆனால் இதை பற்றியான புரிதல் நமக்கு வேணும், ஃபண்டமெண்டல்ஸ் நமக்கு தெரியணும். எதெல்லாம் ஷேர் மார்க்கெட்டை வந்து பாதிக்கும், அது பாதிக்கும் போது எப்படியெல்லாம் ஷேர் மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். அதுதான் ஃபண்டமெண்டல்ஸ். அது மட்டுமா ஃபண்டமெண்டல்ஸ் இல்லை, ஒரு ஷேர்ஸு என்ன சொல்கிறது எப்படியெல்லாம் வந்து
வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இல்லாட்டி வீழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபினான்சியல்ஸ் தெரிஞ்சிருக்கணும், இண்டஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சிருக்கணும், அந்த பேராமீட்டர்ஸ், ஒரு பிவி வேல்யூனா என்ன, பிஇ ரேஷியோனா என்ன, ஆர்ஓசினா என்ன, இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாமே நம்ம போனதில் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸில் நம்ம பார்க்க வேண்டியது எல்லாமே முக்கால்வாசி வந்து சார்ட் தான் நம்ம பார்ப்போம். ஏன் அப்படின்னா, சார்ட்ன்றது என்னன்னா ப்ரெடிக்ஷனை வந்து இந்த மை தடவி பார்க்குற மாதிரி, என்னடா அது வந்து ஜோசியம் மாதிரி பேசுகிறானே அப்படின்னு நினைக்க வேண்டாம். மக்களே கொஞ்சம் ஃப்ராங்காகவே நம்ம பேசணும். இது வந்து என்ன சொல்கிறது, உறுதியாக சொல்லவே முடியாது. இப்படித்தான் போகும், கண்டிப்பாக அடிச்சே தீரும் அப்படின்ற அந்த என்ன சொல்கிறது 100% நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் அவ்வளோ இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு சல்லுன்னு மேலே ஏறும், சல்லுன்னு இறங்கும். நீங்கள் பை போட்டிருந்தா அது போகிற திசையில் போனீங்க அப்படின்னா ப்ராஃபிட். இல்லை அது நீங்கள் ஒரு பிளான் பண்ணிட்டீங்க, செல் போட்டிருக்கீங்க, அது பை போகுது அப்படின்னா மொத்தமாக நம்ம கையில் இருக்கிற காசு எல்லாத்தையுமே வலிச்சு தொடச்சி எடுத்துட்டு அவங்கள வெளியில் தள்ளி விட்டுட்டு அது அடுத்த ஆளை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து இந்த மை தடவி பார்க்குறோன்றோம்ல, அதாவது கான்ட்ராக்ட், ஐ மீன் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் எப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் பார்க்குறது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சார்ட்ஸில் பார்க்குறதுல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டீட்டெயில்டாக போவாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் இல்லாட்டினா என்ன சொல்கிறது சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. எல்லாருக்குமே எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வரும்போது நமக்கே எத்தனை விதமான என்ன சொல்கிறது வழிகள் சொல்கிறாங்க. கிளி ஜோசியம், கைரேகை, ஜாதகம், அப்புறம் ஜோதிடம், என்ன சொல்கிறது முகக்குறி, அப்புறம் இப்படி நிறைய சொல்லுவாங்கல்ல. அதுலேயே ஜாதகத்திலேயே தானே 2 வகையான ஜாதகம் இருக்கும். நம்ம ஒரு என்ன சொல்கிறது சந்திரன் ஃபாலோ பண்ணி பண்ணுறது, சூரியனை ஃபாலோ பண்ணி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக இருக்கும். ஸோ உலகம் முழுக்க இந்த இது இருக்குது. சீனாக்காரங்க ஒரு மாதிரி ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ணுவாங்க, ஜாப்பனீஸ் அது ஒரு மாதிரி புத்திசத்தில் ஒரு மாதிரி ஜோதிடம் ஜாதகம் எல்லாம் இருக்குது. வெளிநாடுகள் அமெரிக்காவில் அவங்க டாரஸ் சொல்கிறது தனியாக ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எல்லா நாடுகள்லையும் அந்த ப்ரிடிக்ஷன்ஸ் அப்படின்றது இருக்குது. ஆனால் அது மாதிரி தான் இந்த மார்க்கெட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட சார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஜாதகம் ஜோதிடம் இது மாதிரி தான் எதுவும் கான்க்ரீட்டான ரிசல்ட்டை கொடுக்காது. எதுவும் 100% பர்ஃபெக்டாக உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு குத்து மதிப்பாக நம்ம புரிஞ்சுக்கிறது, இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அப்படி போகும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. சரி, இந்த சார்ட்ஸ் வந்து இப்படி காமிக்குது, மார்க்கெட்டும் எல்லாம் இப்படி தான் போய்கிட்டு இருக்கு, அதே மாதிரி போனோம்னா இது வந்து மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்று சொல்லப்படுகின்ற விஷயங்கள். இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்லையுமே 2 வகை இருக்குது. என்னென்னா ஃபியூச்சர்ஸ்க்கு மட்டுமே அடிப்படையாக பயன்படக்கூடிய டெக்னிக்கல் அனாலிசிஸ், அது ஃபண்டமெண்டல்ஸை ஒட்டி இருக்கிற நார்மல் பை சார்ட்டுன்றேன் சாரி அந்த ஹேண்டில் ஸ்டிக் சார்ட்டு அண்ட் லைன் சார்ட்டு, இது 2 வந்து இருக்கும். இதுவே தானே ஆப்ஷன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அவன் ஒரு சில பேராமீட்டர் சொல்லுவான். அதாவது ஆப்ஷன் கிரீக்ஸ் அப்படின்னு, ஆல்ஃபா, பீட்டா, காமா, ரோ அப்படிலாம் சொல்லுவான். ஸோ
இதெல்லாமே கூட ஒரு என்ன சொல்றது துல்லியமான ரிசல்ட்டை கொண்டு வரக்கூடிய பேராமீட்டர்ஸ்னு நம்ம சொல்லிக்க முடியாது. ஒரு அப்ராக்சிமேட் இதை கொண்டு வரலாம். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு நீங்க வாங்குற அந்த நீங்க பந்தயம் கட்டுற அந்த ஆப்ஷன்ஸ் வந்து மேலே போகுமா கீழே இறங்குமா அப்படின்றத ஒரு குத்து மதிப்பா நாம ப்ரிடிக்ட் பண்ணலாம். குத்து மதிப்பா தான், துல்லியமா கிடையாது. ஸோ குத்து மதிப்பா ப்ரிடிக்ட் பண்ணலாம். இதுல வந்து சயின்டிஃபிக் தியரிலாம் எதுவுமே கிடையாது. யாராவது உங்களுக்கு வந்து இது வந்து சயின்டிஃபிக்கான ரிசல்ட்டு அதனால கண்டிப்பா மேலே போகும் அப்படின்னு சொன்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது. இங்க வந்து ஆனால் சயின்டிஃபிக் டூல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். இந்த சார்ட் எல்லாமே மேத்தமெட்டிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் டூல்ஸ் தான். ஃபிபனாசி சீரீஸ்னு ஒன்று இருக்கு. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸில் வந்து ஒரு சீரீஸ் தான். ஆனால் இதெல்லாம் வந்து ஹைப்போதீசிஸ் தான், கான்க்ரீட்டான ரிசல்ட் கிடையாது. ஸோ இதை நம்ம அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். இங்கே நிறைய பேர் வந்து இல்லை மார்க்கெட்டுக்குள்ளே போகும்போது நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ண கண்டிப்பாக மேலே வந்துடும் அப்படின்னாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இங்கே வந்து என்ன சொல்கிறது, லாங் டர்மாக பெருசாக ஜெயித்தவங்க யாருமே வந்து ஆப்ஷன்ஸில் ஜெயித்தவங்களாம் இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணவங்களா இருப்பாங்க, அதுக்கடுத்து ஃபியூச்சர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்களா இருப்பாங்க. பெரிய நிறுவனங்கள், அதாவது போர்ட்ஃபோலியோ கம்பெனிஸ் அண்டு ஆப்ஷன் செல்லிங்ஸில் வந்து எய்ம் பண்ணி அடிக்கிற கம்பெனிஸ், நான் சொன்னேன் இல்லையா ஹிண்டன்பர்க், அந்த மாதிரியான கம்பெனிஸ் அவங்க தான் காசு பார்ப்பானுங்க. நம்ம இழக்கிற காசெல்லாம் யாருக்கு போகுது அப்படின்னா, அது வந்து வெளிநாட்டில் இருந்து இந்த மாதிரி நல்ல சரியான சந்தர்ப்பத்திற்காக பெருசாக பிளான் பண்ணி அப்படியே கணத்துல கையை வச்சு குத்த வச்சுட்டு அப்படியே மீனுக்காக பொறுமையாக காத்துக்கிட்டு இருப்பான். அவனுக்கு தான் போகும். அவனுங்க வந்து சின்ன மீனை விட்டு பெரிய மீனை பிடிப்பானுங்க. சின்னதாக லாஸ் பண்ணுவானுங்க, ஆனால் பெருசாக லம்சமாக ஏர்ன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க. இதெல்லாம் எங்கே இந்த டேட்டாஸ்லாம் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்களே நெட்டில் தேடி பாருங்க. FII DII ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நெட்டில் தேடினீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த FII DII ஆக்டிவிட்டி இன்னும் கூட நோண்டும் போது 3 விதமான டேட்டாஸ் கிடைக்கும். அந்த 3 விதமான டேட்டாஸ்ன்றது என்னன்னா, இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது பை இன்வெஸ்ட்மெண்ட்ல பை அண்ட் செல் இருக்கும், ஃபியூச்சர்ஸ் பை அண்ட் செல் இருக்கும். ஸோ நான் முந்தானத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது திங்கக்கிழமை எக்ஸிட் போல் வந்த அன்னைக்கு, அதாவது அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு, ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வந்து எக்ஸிட் போல்ன்றது வந்துருச்சு. திங்கக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, சல்லுன்னு ஏறுது. ஆனால் நான் அப்போவே நினச்சேன் இது ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறானுங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் போய் பார்த்தது FII DII ஆக்டிவிட்டிஸ் தான் போய் பார்த்தேன். அப்படி அங்கே போய் பார்க்கும்போது FII என்ன பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா, ஒரு 5200 கோடி ரூபாயை செல்லிங்கில் போட்டு வச்சுருந்தான். செல் கான்ட்ரில் 5000 கோடியை இறக்கியிருந்தான். மறுநாள் எலெக்ஷன் ஆரம்பிச்சு 11 மணிக்கு விழுந்தான் பாருங்க. இது மார்க்கெட்டு விழுந்துச்சுல்ல, இங்கே எவெல்லாம் பை போட்டு வச்சுருந்தானோ அத்தனை பேர் காசையும் மொத்தமாக சுருட்டி விட்டுட்டு அள்ளிட்டு போயிருப்பானுங்க. ஸோ அதுதான் நடக்கும். அப்போ நம்ம வந்து இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் லாங் டேர்மாக நம்ம ட்ரேட் பண்ணலாமா சார்? ஏன் சார் இப்படிலாம் பயமுறுத்துறீங்க அப்படின்னு கேட்கலாம். தாராளமாக நீங்கள் வந்து இதில் பண்ணலாம். ஆனால் அது உங்களுடைய சேமிப்பு பணத்திலிருந்து இருக்கக்கூடாது. நீங்கள் 1 லட்ச ரூபா நான் பேங்க்கில் போட்டு வச்சுருக்கேன், அந்த 1 லட்ச ரூபாயை கொண்டு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பண்ணுங்க, தட் இஸ் குட். ஒரு HDFC ஷேர்ஸில் இப்போ நல்லா லோவாக இருக்குது, நான் ஒரு ஷேர்ஸை வாங்கி போடுறேன், அது வந்து
ஒரு 10 மாதம் கழிச்சு நான் எடுக்கிறேன், 1 வருஷம் கழிச்சு எடுக்கிறேன், இல்லை எனக்கு இப்போதைக்கு தேவையே இல்லை, 5 வருஷம் கழிச்சு கூட நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா நல்ல ஷேர்ஸ் மேலே வந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு வருஷம் என்ன சொல்கிறது டிவிடெண்ட்லாம் கொடுக்குறான், ஸோ எனக்கு கண்டிப்பாக இவன் மேலே வருவான் அப்படின்னு தெரியுது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபாயை தாராளமாக பண்ணுங்கள். ஏன்னா சேவிங்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். சேவிங்ஸ் வளராது, இன்வெஸ்ட்மெண்ட் வளரும், அவ்வளோதான் வித்தியாசம். சேவிங்ஸ்ன்றது உங்கள் பேங்க்கில் நீங்கள் போட்டு வைக்கிறது, அதுக்கு 3% உங்களுக்கு வட்டி கிடைக்கும். இதே தானே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது அந்த மார்க்கெட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ எத்தனை % கொண்டு வருதோ அந்த அளவுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து அந்த 1 லட்ச ரூபாய், அதாவது உங்களுடைய சேவிங்ஸில் இருக்கிற 1 லட்ச ரூபாயை கொண்டுட்டு ஆப்ஷன்ஸ், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் இறங்குவீங்க அப்படின்னா தயவு செய்து யோசிங்க, ரொம்பவே யோசிங்க. ஒரு 5000 10,000 அப்படி நான் விட்டு பரவாயில்ல அப்படின்னா பிரச்சனை இல்லை. கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஹலோ ஹலோ, மியூட் பண்ணிக்கோங்க நண்பர்களே. மற்றவங்களுக்கு இடங்கள் இல்லாமல் நம்ம மியூட் பண்ணிக்கிறது அப்படின்றது நல்லது. சுஹைல் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஓகே, குட், தேங்க்யூ. ஸோ இப்போ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் போகிறதுன்றது ஒரு ரிஸ்க் தெரிஞ்சு நம்ம பண்ணணும், அதுக்கு தான் நான் சொல்ல வரேன் இவ்வளோ கவனமாக. ரைட், இப்போ நம்ம முடிவு பண்ணிட்டோம், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். நீ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அது நம்ம இண்டெக்ஸில் போகிறோமா இல்லை நம்ம என்ன சொல்கிறது ஆப்ஷன்ஸ் இது என்ன சொல்கிறது ஸ்டாக்ஸில் போகிறோமா? இண்டெக்ஸ்ன்றது நிஃப்டி, ஆட்டோ நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, இது மாதிரி ஏகப்பட்ட இண்டெக்ஸஸ் இருக்குது. அதில் எதுனாலும் உங்களுக்கு எது ஃபேவரபுளோ அதில் போகலாம். இல்லை எனக்கு வந்து ஸ்டாக்ஸில் நான் போகிறேன் அப்படின்னா நல்ல ஸ்டாக்ஸில் நீங்கள் தாராளமாக போகலாம். ஹெச்டிஎஃப்சி, இன்ஃபோசிஸ், விப்ரோ, டிசிஎஸ், ரிலையன்ஸ், இது மாதிரி நிறையா இருக்குது. ஏன் ஈவன் நான் அதானியை கூட இந்த ட்ரேடிங்கில் வந்து நல்ல ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அவன் வளர்றான் வளரல எனக்கு அடுத்த விஷயம் இல்லை, அதில் வந்து மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும், அவன் நகர்ந்துக்கிட்டே இருப்பான், ஒன்று மேலே போவான் இல்லை கீழே இறங்குவான், ஏதோ ஒன்று நடக்கும். எப்போ மேலே போவான் எப்போ கீழே இறங்குவான்றது மட்டும் தெரிஞ்சால் போதும், அதானி எனக்கு நல்ல காசு கொண்டு வந்து கொடுக்கும், தப்பு இல்லை. ஸோ இது மாதிரி ஒரு ஸ்டாக் ஃபியூச்சர்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை ஆப்ஷன்ஸில் தான் சார் போக முடியும், எனக்கு பெருசாலாம் காசு கிடையாது, நான் சின்ன காசு விட்டு பார்க்குறேன் போனால் போகுது இருந்துச்சிங்கன்னா பண்ணலாம். அதே மாதிரி எனக்கு சேவிங்ஸ் தேவையான அளவு இருக்குது, நான் பணம் வீட்டில் பொழுது போகலை நான் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கும் ஓகே, இது வந்து சரியான வழி தான். ரைட், இப்போ நான் வந்து எனக்கு ஒரு 2 minutes கொடுங்க, நான் இதை கட் பண்ணிவிட்டு திரும்ப வர்றேன், ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஸ்க்ரீன் தெரியுதுங்களா உங்களுக்கு? யாராவது ஒரு முடியுமா? தெரியுது சார். தேங்க்யூ. ஸோ இதில் நீங்கள் பார்க்குறது வந்து இண்டெக்ஸ். இப்போ வந்து இதெல்லாமே டெரிவேட்டிவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை வந்து மார்க்கெட்டில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா டெரிவேட்டிவ்ஸ். டெரிவேட்டிவ்ஸ்னா என்னன்னா கான்ட்ராக்ட் தான், வேற ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கோம். இதில் அவன் சொல்கிற ஒரு மீனிங் டெஃபினிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொலன்னு இருக்கும். நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து ஃபினான்சியல் கான்ட்ராக்ட்ஸை வாங்குகிறோம் விற்கிறோம், அதுதான். ஸோ இங்கே வந்து இவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா டெரிவேட்டிவ்ஸில் இங்கே ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதில் வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்கான். ஸோ இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆனால் ஒரு இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸுக்குள்ள என்னெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். இப்போ நான் ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப அடிப்படையான விஷயங்கள். இந்த இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் எதை பற்றி, எந்த என்ன சொல்றது ஆப்ஷன்ஸ்ன்றது
நம்ம பார்த்துக்கிறோம். எதுன்னா நிஃப்டி தான். நிஃப்டி எவ்வளவுக்கு போகுது அப்படின்னு நான் செலக்ட் பண்றேன்னா, ஸ்ட்ரைக் பிரைஸ் பாருங்க 22,500க்கு இருக்கிற கான்ட்ராக்டா நான் எடுத்திருக்கேன். இதோட ஓப்பன் பிரைஸ் என்னன்னா ரூ. 118. ஹை எவ்வளவு? ரூ. 229. அதாவது இன்னைக்கு நடந்த வர்த்தகத்துல நமக்கு இருக்கிறது. இதோட எக்ஸ்பைரி டேட் என்னைக்குன்னு பாருங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். பொதுவா ஆப்ஷன் கான்ட்ராக்ட் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் முடியும். நாளைக்கு வியாழக்கிழமை இல்லையா? ஸோ நாளைக்கு வந்து இந்த கான்ட்ராக்ட் ஈவினிங் 3:30யோட எக்ஸ்பைரி ஆக போகுது. ஸோ இதுல வந்து ஆப்ஷனோட டைப்ல வந்து 2 விதமான டைப் இருக்கு. கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். அது என்ன சார் கால் ஆப்ஷன்? கால் ஆப்ஷன் அப்படின்னா அவங்க கொடுக்குற டெஃபினிஷனை நான் வந்து உங்களுக்கு அப்படியே தானே என்ன சொல்றது எளிமையான ஒரு தமிழ்ல சொல்றதா இருந்தால், வாங்குவதற்கான உரிமையை நீங்கள் பெறுகிறீர்கள். அதாவது எதை வாங்குறதுக்காக? ஒரு ஷேர்ஸ், ஒரு இண்டெக்ஸ் ஆப்ஷனா, அப்ப இண்டெக்ஸை வாங்குறதுக்கான உரிமைகள். இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்க ஒரு நிலத்தையோ ஒரு வீடையோ நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு டோக்கன் அட்வான்ஸ்னு ஒன்று போடுவீங்க. அது இருக்கும். அந்த நிலத்தோட விலை 10,00,000 இருக்கும். வீட்டோட விலை வந்து 50,00,000 இருக்கும். ஆனா டோக்கன் அட்வான்ஸ் எவ்வளவு போடுவீங்க? ரூ. 5,000 போடுவீங்க. ரூ. 1,000 போடுவீங்க. இது ஏன் போடுறோம்? காசை வாங்கிட்டாங்கன்னா திரும்ப பார்ட்டி எங்கேயும் போகாது. நம்ம கிட்ட கூடிய சீக்கிரத்துல வாங்கணும். ஏன் வந்து டோக்கன் அட்வான்ஸ் போடுறாங்க அப்படின்னா, அந்த அந்த பணத்தை புரட்டுறதுக்கு நமக்கு ஒரு பீரியட் வேணும். நான் இப்போ ஒரு நிலத்தை வாங்க போறேன். நிலத்தோட விலை என்ன சொல்றாங்க அப்படின்னா 50,00,000 சொல்றாங்க. அந்த 50,00,000க்கு என்கிட்ட வந்து அதுக்கான மதிப்பை வந்து நான் வேற வேற பேங்க்ல நான் போட்டு வச்சிருந்திருப்பேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸா போட்டு வச்சிருப்பேன். இல்ல வேற இடத்துல நான் கொடுத்து வச்சிருப்பேன். இல்ல எனக்கு வந்து ஒரு 40,00,000 கூட இருந்திருக்கலாம். ஒரு 5,00,000 இல்ல 10,00,000 நான் கடன் கூட வாங்குவேன். அந்த அளவுக்கு எனக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. அப்போ இந்த நிலத்த வாங்குறதுக்கு எனக்கு ஒரு டைம் தெரியுது வேணும். அந்த டைம் வரைக்கும் நான் வந்து என்ன பண்றேன், டோக்கன் அட்வான்ஸ் போட்டு புக் பண்ணிக்கிறேன். நான் வாங்குறதுக்கான உரிமை. அதத்தான் நான் வந்து அ என்ன சொல்றது, டோக்கன் அட்வான்ஸா போட்டு வச்சுக்கிறேன். இதே வந்து இதுக்கு பேரு என்னன்னா, கால் ஆப்ஷன்னு சொல்லுங்க. புரிஞ்சுக்கோங்க. வாங்குறதுக்கான உரிமை. இது வந்து கால் ஆப்ஷன்ஸ். இதே வந்து ஒரு புரோக்கர் அந்த ஹவுஸ் ஓனர்ட்ட இல்லாட்டினா அந்த நிலத்தோட ஓனர்ட்ட போயிட்டு, சார் உங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் போட்டு வைக்கிறேன். இந்தாங்க புடிங்க ஒரு ரூ. 10,000. இந்த நிலத்த ஒரு மாசத்துக்குள்ள நான் உங்களுக்கு வித்து குடுக்குறேன். வேற யாருக்கும் நீங்க போக்கூடாது. வேற எந்த புரோக்கர்ட்டயும் நீங்க போக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு டீல் போடுவாங்க. இருக்கு. இந்த மாரியும் நெறைய பேர் பிளான் பண்ணி கரெக்ட்டா பண்றாங்க. இப்போ ஆ நிலத்த விக்கிறதுக்கான உரிமைய ஒரு கான்ட்ராக்ட்டா போடுறாங்க. அந்த கான்ட்ராக்ட்க்கும் ஒரு எக்ஸ்பைரி பீரியட் இருக்கு. அவன் பாட்டுக்கு மாசக்கணக்குல விக்கிறதுக்கான உரிமைய எடுத்துக்கிட்டு போயிட்டா, புரோக்கர் என்ன சொல்றது? நிலத்தோட உரிமையாளர் என்னைக்கு இருந்தாலும் வித்து தானே ஆகணும். சோ, அப்ப அவர் என்ன சொல்லுவாரு, "ஓகே, உனக்கு நான் குடுத்துர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கான்ட்ராக்ட் பீரியட் இந்த வாங்குறதுக்கான உரிமையா இருக்கட்டும், நிலத்த விக்கிறதுக்கான உரிமையா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் இருக்காதுல்ல. அதே மாரி தான் இங்கேயுமே. 1 வாரம் தான் இந்த கான்ட்ராக்ட்டுக்கான வேல்யூ. சோ, அப்ப வந்து வியாழக்கிழமை கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகுது. சோ, கால் ஆப்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு நிலத்த உரிமையாளர்ட்ட இருந்து வாங்குறதுக்காக ஆ இருக்கிற உரிமை. ஒரு புட் ஆப்ஷன் அப்படின்றது ஒரு புரோக்கர் வந்து ஒரு நிலத்த விக்கிறதுக்கான உரிமை தான் மூலமா தான் விக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு. சோ, அதுதான் புட் ஆப்ஷன். அப்ப கால் ஆப்ஷன வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து மேல ஏறும்போது, அதாவது இப்ப 22,500 இருக்கு. இது ஆ 23,000 தொடும் அப்படின்ட்டு நீங்க முடிவு பண்றீங்க. அப்ப வந்து நீங்க கால் ஆப்ஷன்ல பை போகலாம். பை போனீங்கன்னா,
அப்படியே தானே மேல போய் அந்த பிரைஸ் வரும்போது நமக்கு என்ன சொல்றது, நல்ல பிரைஸ் கிடைக்கும். இப்போ வந்து லாஸ்டா என்ன முடிஞ்சிருக்கு, 159 முடிஞ்சிருக்கு. நேத்தை விட இன்னைக்கு எத்தனை பர்சன்டேஜ் சேஞ்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேத்து வந்து 100 முடிஞ்சிருக்கும் போல இருக்கு. ஸோ அதனால வந்து கிட்டத்தட்ட 59 மேல ஏறி இருக்கு. அப்ப 59% ப்ராஃபிட்ல தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ வந்து இதுவே தானே மார்க்கெட் கீழே இறங்குதுன்னு முடிவு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புட் ஆப்ஷன்ல பை போகலாம். ரெண்டுலையுமே நீங்க என்ன சொல்றது, பை தான் போறீங்க. மேல போகுது அப்படின்னா கால் ஆப்ஷன்ல பை போறீங்க. கீழே இறங்குதுன்னா புட் ஆப்ஷன்ல இதே கான்ட்ராக்ட்ல, அதாவது ஒருலயே இல்லைன்னா புட் ஆப்ஷன் கிடைக்கும் பண்றீங்க. அதோட அர்த்தம் என்னன்னா கீழே போகும். இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரும், சார் கால் ஆப்ஷன்ல பை பண்றேன், ஆனா யார் சார் செல் பண்ணுவா, எப்ப செல் பண்றது, அப்ப செல் கான்ட்ராக்ட்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பா இருக்கிறது. நாம வந்து டைரக்ட் செல்லர்ஸ். டைரக்ட் செல்லர்ஸ்னா என்னன்னா, கால் ஆப்ஷன்ல பை போவாங்க, புட் ஆப்ஷன்ல செல் போவாங்க. இது புட் ஆப்ஷன்ல பை போவாங்க. இதெல்லாம் வந்து டைரக்ட் செல்லர்ஸ். என்ன ரியாக்ட், அதாவது நமக்கு எதிரா ஒரு என்ன சொல்றது, ட்ரேட் நடக்கும். நம்ம பண்ணதுக்கு அப்புறம் எப்படி அப்படின்னா, மார்க்கெட் வந்து நீங்க நினைச்ச மாதிரி மேல போகல அப்படின்னா, இந்த கால் ஆப்ஷன்ல செல் போவாங்க. யார் போவாங்க? அந்த மார்க்கெட்டை பத்தி நல்லா ஸ்டடி பண்ண ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அப்படியே தானா வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பாம்பு தவளைய திங்குது அப்படின்னா, அந்த பாம்பை திங்கிறதுக்கு ஒரு பருந்து இருக்கும்ல, அது மாதிரி அவங்க வந்து உங்களை திங்கிறதுக்கு மேல செல்லுல வெயிட் பண்ணுவாங்க. ஏன் வெயிட் பண்றாங்க? இப்ப வந்து ரூ. 159 இருக்கு. நாளைக்கு வந்து 22,500ன்னு இல்லாம திரும்ப இது வந்து கீழ போகும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா, இந்த கான்ட்ராக்ட்ல அவங்க செல் போவாங்க. ஸோ அப்ப இது கீழ இப்ப ரூ. 159 நீங்க வந்து நாளைக்கு பை போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து செல் போயிருக்கான்ல. நீங்க நெனச்ச மாரி இது வந்து ரூ. 159ன்றது ரூ. 200 ஆகாம, அது பாட்டுக்கு கீழ இறங்கி ரூ. 100 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கீழ இறங்குன காசெல்லாம் யாருக்கு போகும்? அந்த செல் கான்ட்ராக்ட் போனவனுக்கு போகும். அதே மாரி இந்த புட் ஆப்ஷன்ல நீங்க பை போயிருக்கீங்க. இங்க அவன் ஒருத்தன் இருப்பான். புட் ஆப்ஷன்ல பை போயிருக்கியா? இரு. இது வந்து நல்ல மேல ஏறி வச்சிருக்க. ம் மார்க்கெட் வந்து ரிவிட் அடிக்க போகுது. மேல ஏறப்போகுது. இப்ப நான் போடுறேன் பாரு. செல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒண்ணு செல்ல போட்டு விட்டுருவான். அப்ப அந்த செல் என்ன ஆகும்? கீழ அப்படியே தானா உங்களுக்கு அதாவது நீங்க அ போட்ட இன்வெஸ்ட்மென்ட் நீங்க பண்ண பிளான்க்கு ரிவர்ஸா ஒர்க் ஆகும்போது, அத எல்லாத்தையுமே அறுவடை பண்றதுக்கு அங்கிட்டு ஒரு குரூப் இருக்கு. இந்த ரியாக்ட் பண்ற குரூப். ஸோ இவங்க வந்து அத எடுப்பாங்க. ஸோ இது வந்து இந்த காம்படிஷன் இருக்கு. அப்ப நம்மளும் அதே மாரி போலாமா சார் அப்படின்னா, போகலாம். மார்க்கெட்ட பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தா போகலாம். இப்ப மார்க்கெட்ல அவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ மட்டும் பார்க்க மாட்டாங்க. யாரு? நமக்கு எதிர் தரப்பில் ட்ரேட் பண்றாங்கல்ல. நீங்க பை போயிருக்கீங்கன்னா, செல் போறாங்கல்ல. அவங்க வந்து வெறும் ஸ்ட்ரைக் பிரைஸ மட்டும் பார்க்க மாட்டாங்க. கூடவே இந்த பிரீமியம் பிரைஸ் இருக்குல்ல. அது அ அதோட பெர்சன்டேஜ், முக்கியமா வால்யூம். வால்யூம்ன்றது என்னது? எத்தன கான்ட்ராக்ட் உள்ள இருக்கு. இப்ப எத்தன கான்ட்ராக்ட் இருக்கு? 74,00,000 கான்ட்ராக்ட் இருக்கு. 74,00,000 லாட்ஸ் உள்ள இருக்கு. நெறைய பேரு வந்து இது வந்து மேல போகும்ன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருக்காங்க. அதோட வேல்யூ எவ்வளவு?
கிட்டத்தட்ட ஒரு இது வந்து லேக்ஸ்ல இருக்கு, குரோர்ல எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2 இதுக்கு முன்னாடி எடுத்துக்கணும் 1893 கோடி இந்த ஒரு கான்ட்ராக்ட்ல மட்டும் இருக்கு. அப்ப லம்சமா காசு இதுக்குள்ள இருக்கு. இத தெரிஞ்சுக்கோங்க. இத தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டு செல்லுல போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு உடனே தானே எதிர்த்தரப்புல பண்ணுவாங்க. இப்படி பண்ணக்கூடிய அந்த பொட்டன்ஷியல், அந்த நாலேட்ஜ நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்க அந்த சைடு போகலாம். அதாவது டைரக்ட் செல்லிங்ல போகாம இன்டைரக்ட் செல்லிங்ஸ்ல இன்டைரக்ட் அ என்ன சொல்றது? கான்ட்ராக்ட்ஸ்ல நீங்க போய்க்கலாம். ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பார்க்க வேண்டியது இந்த குவான்டிட்டி. ஆர்டர் புக்ல வந்து குவான்டிட்டிய பார்க்கணும். பிட்டு, ஆஸ்க். பிட்ன்னா கீழ இறங்குறது, ஆஸ்க்னா மேல ஏறுறது. பிட்ல பார்த்தீங்க அப்படின்னா 155ல ஒருத்தன் அ அதுக்கும் கீழ அதுக்கும் கீழ இப்படி இருக்கான் இல்லையா? ஸோ அப்ப நீங்க வந்து இப்ப செல் கான்ட்ராக்ட் போறவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, பிட்ட பார்ப்பாங்க. ரைட்டு. இதுல யார் அதிகமா இருக்கா? 155ல. அ அப்ப 155ல இருக்கவனுக்கு 2025 குவான்டிட்டி இதுல இருக்கு. அப்ப இதுல வந்து நான் ஆர்டர் போட்டா எவனும் எனக்கு குடுக்க மாட்டான். எனக்கு கான்ட்ராக்ட் கிடைக்காது. ஏன்னா, இதுவே தானே பல பேருக்கு கிடைக்காது அப்படின்றதுனால இதுல பார்ப்பான். அதுக்கு அடுத்த பிரைஸ் என்ன பார்ப்பான்? ரூ. 184.75. குவான்டிட்டி வெறும் 25 தான். சூப்பர். அப்ப நம்ம இதுல போடுவோம். ஏன்னா, இதுல மிஸ் ஆச்சுன்னா, அடுத்து எனக்கு இந்த பிரைஸ்ல கண்டிப்பா கிடைக்கும். இதுல கிடைக்காம இதுல போகாது. ஸோ இதுதான் லோவஸ்ட் பிரைஸ் இத விட. ஸோ அப்ப இந்த பிரைஸ்ல எனக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரைஸ்ல போடுவாங்க. ஸோ இந்த மாரி இந்த பிட் பிரைஸ பார்க்கிறது. செல் போறவங்க பிட் பிரைஸ பார்ப்பாங்க. பை போறவங்க ஆஸ்க் பிரைஸ கேட்பாங்க. அப்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பை போறீங்க. உங்களுக்கு வந்து இந்த கான்ட்ராக்ட்ட வாங்கியே தீரணும். இப்ப 159ல இருக்கு. 159ல ஆர்டர் போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குமா? அப்படின்னா கிடைக்காது. ஏன் கிடைக்காது? இதுதான். ஆர்டர் புக்ல பார்த்தீங்க அப்படின்னா 159ல எவனுமே இல்ல. அடுத்த பிரைஸே எதனா 162ல தான் இருக்கு. 162 போட்டா தான் உங்களுக்கு கொஞ்சமாவது இந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இல்லாட்டினா எக்ஸிக்யூட்டே ஆகாது. 162 அ 5 பைசால நெறைய பேர் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 50 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 2யும் கவனிக்கணும். இந்த 2 குவான்டிட்டி இந்த சைடு. இது வந்து இந்த சைடு. ஓகேங்களா? ஸோ இத பார்க்கணும். ஸோ அப்ப நம்ம நல்ல பிரைஸ் நமக்கு வேணும் அப்டின்னா, இந்த ஆஸ்க்ல பைல போகும்போது இத நீங்க பார்க்கணும். இத பார்த்து நீங்க வாங்கணும். அதுக்கு அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரேடட் வால்யூம்ஸ். வால்யூம்ஸ் அதிகமான இருக்க கான்ட்ராக்ட்ல நீங்க போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ட்ரேடிங் நடக்கும். அதே மாரி ட்ரேட் வேல்யூஸும் அதிகமா இருக்கணும். அப்பனா தான் உங்களுக்கு இதுல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஆப்ஷன்ஸ்ல நம்ம பார்க்குறோம். ஆப்ஷன்ஸ்ன்றது திரும்பவும் நான் சொல்றேன். இது பந்தயம். நீங்க என்ன கட்டுறீங்க அப்டின்னா, பந்தயம் கட்டுறீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ, இதெல்லாம் வந்து இதற்கு அடுத்து இருக்கிற முக்கியமான வேல்யூஸ். இதெல்லாம் நமக்கு அவ்வளோ டீட்டெயில் இல்ல. இந்த 2 முக்கியமான விஷயங்கள மட்டும் பார்த்துக்கோங்க. வால்யூம்ஸ் அண்ட் வேல்யூஸ மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து அண்டர்லையிங் வேல்யூன்றது ஒண்ணு இருக்கு. இதுதான் அதோட ஒரிஜினல் மதிப்பா இருக்கும். ஓகேங்களா? ஸோ, அதனால தான் அண்டர்லையிங் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ, மார்க்கெட்டுக்கான டிமாண்ட் வந்து இதுல தான் இருக்கும் அப்படின்றதுனால இந்த பிரைஸ பார்ப்பாங்க. அடுத்து மார்க்கெட் லாட் சைஸ் எவ்வளவு? நான் சொன்னேன். லாட்ன்றத நீங்க பார்க்கணும் அப்டின்ட்டு. இங்க வந்து 1 பாயிண்ட் ஏறுச்சுன்னு வச்சுக்கோங்க. ரூ. 1 ஏறுது. இப்ப ரூ. 159ல இருந்து ரூ. 160ன்னு போகுதுன்னா, உங்களுக்கு அங்க ரூ. 25 கிடைக்கும். இதுல இருந்து ஒரு 100 பாயிண்ட் போகுதுன்னா, 25 இன்டு 100 எவ்வளவுங்க? ரூ. 2500 கிடைக்கும். ஸோ, இதுதான். இப்போ இத வாங்குறதுக்கு உங்களுக்கு அம் அந்த அமௌண்ட் இருக்குல்ல, அந்த மார்ஜின் அமௌண்ட் அது வந்து அந்த புரோக்கரேஜ் கம்பெனிஸ் காரன் செட் பண்றது. அது நீங்க உங்க அக்கவுண்ட்ல இருக்கும். ஒரு அப்ராக்ஸிமேட்டா நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இந்த 25 இருக்குல்ல, இந்த லாட் சைஸும், இந்த பிரைஸும் சேர்த்து தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ, அதெல்லாம் நாம அடுத்த சந்திப்புல நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு கிளாஸ் வந்து இதோட முடியுது. இது வந்து ரொம்ப பேசிக்கான கிளாஸ் தான். ஸோ, இந்த அளவுக்கு
இந்த கிளாஸ் முடியுது. நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம இதெல்லாம் வந்து இன்னும் டீட்டெயில்டா பார்க்கலாம். அதுல வந்து ஆப்ஷன் கிரீக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த ஆப்ஷன் கிரீக்ஸ்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஒரு லைவா ஒரு ட்ரேட் பண்ணி பார்ப்போம். அடுத்த கிளாஸ் எப்படின்னா, ஒரு ட்ரேடிங் ஹவர்ஸ்ல நடக்கும். ட்ரேடிங் ஹவர்ஸ்னா இப்போ காலையில ஒரு 9:15 இருந்து ஈவினிங் ஒரு 3:30 இருக்கு. ஸோ அப்ப நாம அடுத்த கிளாஸ் வந்து ஒரு 11 மணி போல நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப நீங்க மார்க்கெட்ட அப்சர்வ் பண்ணுங்க. இது மாரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா சார்? இன்னொரு தடவ போயிடாதா? அப்படின்லாம் நினைக்காதீங்க. வருஷம் முழுக்க ஆப்ஷன்ஸ்லயும், ஃபியூச்சர்ஸ்லயும் வாய்ப்பு கொட்டி கிடக்கு. ஸோ இதுல வந்து என்ன சொல்றது? லட்சக்கணக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு 4000 ஷேர்ஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து ஒரு 4000 ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஆப்ஷன்ஸ்லயும் என்ன சொல்றது? ஃபியூச்சர்ஸ்லயும் என்ன சொல்றது? ஃபியூச்சர்ஸ்ல அத விட ஒரு ஒரு 10 மடங்கு ஜாஸ்தியா இருக்கும். அதாவது ஒரு 40,000 ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு அப்படின்னா, ஆப்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா 4,00,000 ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஒரு இண்டெக்ஸ்ல இப்ப இந்த இந்த ஒரு இண்டெக்ஸ்ல மட்டுமே கிட்டத்தட்ட அ அதாவது நிஃப்டின்ற ஒரு இண்டெக்ஸ்ல நீங்க வந்து 100 விதமான ட்ரேடிங் பண்ணலாம். 100 விதமான அந்த என்ன சொல்றது? ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கும். அதுல வந்து பை இருக்கும். அப்ப பை, செல்ன்னு 2 இருக்கும்போது கிட்டத்தட்ட அதிலேயே தானே 200 ஆயிடுது. அதுல வந்து காலு, புட்டுன்னு இருக்கு. ஸோ அந்த கால், புட்டு 2யும் சேர்க்கும்போது கிட்டத்தட்ட அதிலேயே தானே அந்த காம்பினேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க சேர்க்கும்போது, ஒரு நிஃப்டில மட்டுமே 400 விதமான ட்ரேடிங் பண்ண முடியும். அப்ப நிஃப்டி 50 மாரி எத்தன அ இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்க. அதே மாரி ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அப்ப அதுல எத்தன விதமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வாய்ப்புகள் அப்படின்றது இங்க நெறையவே இருக்கு. நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க அடுத்த செஷன்ஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி, இந்த டெரிவேட்டிவ்ஸ்க்குள்ள நம்ம இன்னைக்கு பார்த்தது எல்லாத்தையுமே அப்படியே தான கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. இந்த கால்ன்னு இருக்கு, புட்டுன்னு இருக்கு. இந்த பாருங்களேன். புட் ஆப்ஷன் ஒண்ணு இருக்கா? ஸோ கால்ஸ், புட்டு இதெல்லாம் என்ன அப்படின்றத நீங்க பாருங்க. ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து இத டீட்டெயிலா பார்க்கலாம். எனக்கு வந்து அடுத்த ஒரு மீட்டிங் இருக்கிறதுனால, உங்கள்ட்ட நான் வந்து இப்ப கொஞ்சம் விரைவாக விடைபெற்றுக் கொள்கிறேன். அ நம்ம இந்த சந்திப்புன்றது உங்களுக்கு ஒரு தொடக்க புள்ளி தான். நான் வந்து டீட்டெயில்டா சொன்னதா நான் நெனச்சுக்கல. நான் ஓரளவுக்கு ஆரம்பத்துல இருக்கிறவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக எளிமையா சொன்னதா நான் நெனச்சுக்கிறேன். ஸோ அந்த வகையில உங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு நல்ல தொடக்கத்த கொண்டு வந்து குடுத்துருக்கோம். இனிமே நம்ம வந்து இன்னும் டீட்டெயில்டா நம்ம போவோம். உங்களுடைய ஃபீட்பேக்க வந்து எங்களுடைய WhatsAppல நீங்க கமெண்ட்டா குடுங்க. உங்களுடைய கேள்விகளையும் கூட நீங்க அங்கேயே கூட கமெண்ட்டா குடுங்க. நான் வந்து என்னோட அ ஓய்வு நேரத்துல உங்களுக்கு தேவையான அந்த பதில நான் குடுக்குறேன். இப்போ இந்த சந்திப்புல கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி. நம்ம அடுத்த சந்திப்புல அ நம்ம லைவா ட்ரேட் பண்றோம். லைவா ட்ரேட் பண்ணி நம்ம இந்த விஷயங்கள கத்துக்கிறோம். ஓகேங்களா? நன்றி.